இன்னைக்கு தாங்க நல்லா பெரிய வேலையா பார்த்து விட்டுட்டேன். எங்க அம்மா தொரட்டி எடுத்துக்கிட்டு கடகடன்னு நடைய கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கன்னு பின்னாடியே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, முருங்கைக்காய் வேற நெறைய கிடக்கு. அதெல்லாம் பறிக்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னா எடுத்தா வரவே மாட்டேன்ருச்சுங்க. நானே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து பார்த்தா, இது என்னடா வாதோட கொத்தா மாட்டிக்கிருச்சு அப்படின்ட்டு எனக்கே ஒரு டவுட் ஆயிருச்சு. சரி இழுத்து தான் பார்ப்போமே, காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து தாங்க பார்த்தேன். கேமராவே பதறிக்கிட்டு ஓடுற அளவுக்கு அப்படியே வாதோட உடைஞ்சு விழுந்துருச்சு. அதாவது ஒரு மரத்த வெட்டணும்னு நெனச்சா, அருவா எடுத்துட்டு மாக்கு மாக்குன்னு வெட்டினா கூட மரம் உடைய மாட்டேங்குது. இப்படி தொரட்டி வச்சு இழுத்தா உடைஞ்சு போச்சே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு, சரி என்ன பண்றது, காயவாது பறக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முருங்கைக்காயும் பறக்க ஆரம்பிச்சிட்டோம். முருங்கை மரம் உடையிறது மட்டும் எப்பயுமே பெருசா எடுத்துக்க கூடாதுங்க. முருங்கை மரம் உடைய உடைய நிறைய வாதெல்லாமே வந்து சூப்பரா மரம் வந்துடும், கிட்டத்துல இருந்தே காய் பறிக்கிற அளவுக்கு. எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எங்க அம்மா சொல்றதுக்குள்ள நானே சொல்லிட்டு சமாளிச்சுட்டு முருங்கைக்காயெல்லாம் பறக்கி வச்சோன்னே எங்க அம்மா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முருங்கைக்காய் சீசன் அப்படின்றனால எல்லார் வீட்லயுமே முருங்கை மரம் இருக்குங்க. எங்கேயுமே வியாபாரமே வேற ஆக மாட்டேங்குது. சரி எடுத்துட்டு போவோம், விற்கல அப்படின்னா மாட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டோம்.